Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போது நம்ம வந்து PHP கோட் வழியாக நம்ம வந்து டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் ஒரு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா அது டேட்டா பேஸுக்கு சென்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். SQL வந்து query அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கமாண்ட் லைன் வழியாக ப்ரோக்ராம் பண்ணுறது. ஸோ இந்த கமாண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இப்போ நான் சொல்கிற விஷயத்த பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த SQL அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது இருக்கு இல்லையா, இதில் தான் நீங்கள் வந்து இந்த இப்போ நம்ம கமாண்டுன்னு சொல்கிறோம்ல, பட் SQL அதை வந்து query அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கமாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, query அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட query டைப் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது என்ன கமாண்ட் அப்படின்னா, ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் எது உள்ளே இருக்கேன் அப்படின்னா டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிபி அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸ் உள்ளே தான் நான் ஆல்ரெடி இருக்கேன். இப்போது இது உள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இதான் கமாண்ட் இன்சர்ட் இன்டு அப்படிங்கிறது ஒரு கமாண்ட். ஓகேவா? இன்சர்ட் இன்டு யூசர்ஸுங்கிற டேபிள். ஓகேவா? ஒரு டேட்டா பேஸில் நிறையா டேபிள் வரும், அதில் எனக்கு வந்து யூசர்ஸுங்கிற ஒரு டேபிளுக்கு இன்சர்ட் ஆகணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ளே வந்து நீங்கள் வந்து டேபிள் உள்ளே வந்து எந்த காலமில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு போடணும். இப்போ வந்து 3 காலம் இருக்குது. என்ன அப்படின்னா ஐடி, யூசர் நேமு, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி 3 காலம் இருக்குது. எனக்கு வந்து ஐடியில் வந்து எனக்கு வந்து எதுவுமே இன்சர்ட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னால அது பண்ண வேணாம். எனக்கு வந்து எதில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, அங்கே இன்சர்ட் பண்ணோம். அப்புறம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது, இந்த 2 இதில் இன்சர்ட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணோம். இது 2 டிஃபைன் பண்ணிடுங்க. எந்த காலம் நேம், அவ்வளோதான், காலம் நேம் மட்டும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு வேல்யூஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? வேல்யூஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ள ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் என்ட்ரு பண்ணோம், அஸ்வின் அப்படின்னு யூசர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணோம். நான் பாஸ்வேர்டும் வந்து 1 2 3 4 5 6 வைக்கிறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டர் தான் இது பண்ணோம். இப்போது நான் இங்கே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சுருந்தேன் அப்படின்னா, இங்கே யூசர் நேம் அப்படின்னு வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ஆர்டரில் தான் நீங்கள் இது வைக்கணும். இங்கே வந்து 1 2 3 4 5 6 இங்கே வந்து யூசர் அஸ்வின் அப்படின்னு வைக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ஆர்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஆர்டர் தான் இங்கே இருக்கணும். ஓகேவா? லாஸ்ட்டாக ஒரு செமிகோலன். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான கமாண்டு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, யூசர்ஸில் வந்து பாஸ்வேர்டுங்கிற காலமில் இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணோம், யூசர் நேம் அப்படிங்கிற காலமில் இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை அன்சூம் பண்ணிவிட்டு இப்போ நான் கோ கொடுக்குறேன். என்ன காட்டுது? இன்சர்ட் 1 ரோ இன்சர்ட்டட் அப்படின்னு காட்டுது. ரோ ஐடி கூட நம்பர் 4வது ரோ அப்படின்னு காட்டுது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்ட்ரக்சருக்கு போனேன் அப்படின்னா யூசர்ஸ் இருக்கா பார்த்தீங்களா? அஸ்வின் 1 2 3 4 5 6. ஸோ இந்த பேசிக் இதுதான் வந்து SQL கமாண்ட். இப்போ நமக்கு வந்து இந்த கமாண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, PHPயில் வந்து இந்த கமாண்டை வந்து வச்சுக்கிட்டு PHP வழியாக நம்ம வந்து அந்த MySQLக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த கமாண்டை நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து query அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் என்னோட கமாண்டை. நான் ஏன் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இப்படி ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து இன்சர்ட், கரெக்டாக, இன்சர்ட் இன்டு யூசர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். எப்படின்னா நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு டிபி அப்படிங்கிற இது உள்ள கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ அது உள்ள யூசர்ஸ் தானே இருக்கும். ஸோ யூசர்ஸ் அப்படின்னு பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம எது உள்ள இன்சர்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு யூசர் நேம், நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. ஸோ உங்களுக்கு அது ஆல்ரெடி கற்றுக் கொடுத்தனால இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அது உள்ள வந்து வேல்யூஸ் இதில் வந்து நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணோம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து அஸ்வின் அப்படின்னு இருக்கட்டும், மேபி வேறு ஏதாவது ஒரு நேம் இருக்கலாம், ஃப்ராங்கி அப்படின்னு இருக்கட்டும்.
ஆமாம், நம்ம இப்படி பண்ணக்கூட அவசியம் இல்லை. எஸ், நம்ம மறந்தே போயிட்டேன். நம்ம வந்து டிஃபால்ட்டாக அதில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இந்த யூசர் நேம் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிளை நம்ம இங்கே கொடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து பாஸ்வேர்டுங்கிற வேரியபிளை நான் வந்து இங்கே கொடுக்கலாம். ஓகேவா? முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போது இன்சர்ட் இன்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிக்ளேர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த கமாண்டை வந்து இப்போ சென்டெலாம் இன்னும் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து இந்த கமாண்டை வந்து ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம இப்போ வந்து வேறு எதுவுமே நம்ம வந்து இன்னும் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கமாண்டை சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா MySQL அப்படின்னு கமாண்ட் இருக்குது. பட் SQL வந்து பழைய வெர்ஷன், SQL LI அப்படிங்கிறதா நியூ வெர்ஷனு. இதில் வந்து query அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட query வந்து நம்மளோட டேட்டா பேஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து 2 பேராமீட்டர் வாங்கிக்கும். என்ன பேராமீட்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா பேஸ் கனெக்ஷன் பேராமீட்டர், நெக்ஸ்ட்டு வந்து query பேராமீட்டர். ஓகே, ஏன் இது வந்து 2 வாங்குது அப்படின்னா, இப்போது இந்த MySQL query அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து டேட்டா பேஸுக்கு வந்து queryயை சென்ட் பண்ணோம். பட் இந்த MySQL query ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ணோம், அது எங்கே இருக்குது, அதோட பாஸ்வேர்டு யூசர் நேம் எதுவுமே தெரியாது. ஓகேவா? பட் இப்போது நம்ம இங்கே வந்து இந்த வேரியபிள் வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு டிபி அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த MySQL query அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தெரியும் எந்த டேட்டா பேஸ்க்கு அந்த queryயை சென்ட் பண்ணும் அப்படின்னு தெரியும். அடுத்து இது ரெண்டாவது அது என்ன கேட்கும் அப்படின்னா query கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா இதை நான் டோட்டலாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து இப்படி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்படி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து பெருசாக இருக்கும். பட் இப்படி நான் வந்து query அப்படின்னு சொல்லி இப்படி சிம்பிளாக பண்ணிட்டேன் அப்படின்னா கோடும் க்ளீனாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான மெத்தடாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் இப்படியே பண்ணேன் அப்படின்னா இது வந்து சென்ட் பண்ணிடும். பட் இதை நான் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஃப் அப்படிங்கிற இதில் இஃப் நாட் ரிசல்ட் நீ வந்து சில விஷயத்தை பண்ணு. என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த டை அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் வந்து இந்த நாட் ரிசல்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ நாட் ரிசல்ட்டுங்கிறது எப்போ வரும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த query வந்து எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா தான் நாட் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். சப்போஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இதில் இந்த ரிசல்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? சப்போஸ் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா வந்து எந்த ஒரு வேல்யூ இருக்காது. அதனால் வந்து நாட் ரிசல்ட் வந்து ஒர்க் ஆகும். இந்த டைங்கிற ஃபங்க்ஷன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கப்புறம் பேஜில் ரன் ஆகிற எல்லா PHP கூடவே ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? அதனால வந்து கீழே நம்ம ஏதாச்சும் இது கீழே வந்து ஏதாச்சும் ஒரு PHP கோடு இருந்துச்சு அப்படின்னா அது ரன் ஆகாது, ஸ்டாப் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து டை அப்படின்னு போட்டுட்டு query failed அப்படின்னு போடுறேன். ஸோ query failed அப்படின்னு போடுறேன். ஈவன் வந்து நம்ம டாட் போட்டு MySQLi எரர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இந்த query failed அப்படிங்கிறது மட்டும் காட்டுச்சு அப்படின்னா எதுக்கு ஃபெயில் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. பட் இந்த MySQL எரர் வந்து எதுக்கு ஃபெயில் ஆச்சு, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வந்து புட்டு வச்சிடும். இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம வந்து கீழே இந்த ஃபார்மில் வந்து ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம கிரியேட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இதே பேஜுக்கு போஸ்ட் ரெக்வஸ்ட் வழியாக போகும். கரெக்டாக? இதே பேஜுக்கு போஸ்ட் மெத்தட் வழியாக போகும். ஸோ இப்போ நம்ம மேலே இங்கே என்ன பண்ணுறோம், இஃப் போஸ்ட் கிரியேட் அப்படிங்கிற மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா யூசர் நேமை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோ, பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த கனெக்ஷனுங்கிற வேரியபிளில் வந்து டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து query அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நம்ம queryயோட கமாண்டை வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணு, இந்த queryயை வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸுக்கு இந்த queryயை வந்து சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் சென்ட் ஆகலை அப்படின்னா query failed அப்படின்னு சொல்லு, என்ன எரர் அப்படிங்கிறதே எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ டேட்டா பேஸில் என்னதுக்கு இந்த 4 மட்டும்தான் இருக்கு. கரெக்டாக?
இப்போது நான் வந்து புதுசாக நான் அப்லோட் பண்ணுறேன். யூசர் நேமில் வந்து ஃப்ராங்கி அப்படின்னு போடுறேன். பாஸ்வேர்டு வந்து ஏதாவது போடலாம், அஸ்வின் அப்படின்னு போடுறேன். க்ரியேட் அப்படின்னு இப்போ நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து கனெக்டட் அப்படின்னு தான் இருக்குது, வேறு எந்த எரருமே வரல, எந்த எரருமே வரல. ஸோ எந்த எரருமே வரல அப்படின்னா இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? ஃப்ராங்கி அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பேஸில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம லிட்டராக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கோம். மேபி இந்த கனெக்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக இஃப் நாட் கனெக்டட் அப்படின்னு பண்ணிவிட்டு இதில் போய் நாட் கனெக்டட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் எரர் வரும், இல்லைனா சும்மா காட்டிகிட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எரர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போது இந்த கனெக்ஷன் பதிலாக நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரியேட் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்களா கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட MySQL எரர் போட்டோம்ல, அது என்ன பண்ணுது, எக்ஸ்பெக்ட்ஸ் 1 parameter to be passed, பட் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு வேரியபிள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம வந்து மேலேயே வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கிறோம். இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கோவுக்கு பதிலாக நீங்கள் வந்து டை அப்படின்னு போடலாம். ஸோ டை அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போது நாட் கனெக்டட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் இப்போது நான் இங்கே வந்து தப்பான பாஸ்வேர்டு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இப்போ என்ன நடக்கும், நான் எதாவது ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னா க்ரியேட் ஆகுமா? பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எரர் மட்டும்தான் வருது, நாட் கனெக்டட் அப்படிங்கிற இந்த ஒரு எரர் மட்டும்தான் வருது. பிகாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாட் கனெக்ஷன் அப்படின்னு ஆகிட்டு டை ஆயிரும். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற எந்த ஒரு PHP கோடு ரன் ஆகாது. சப்போஸ் இப்போ நான் இங்கே இந்த இடத்துல வந்து டை கொடுக்கல, எக்கோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம், நாட் கனெக்டட், இல்லைனா சும்மா இப்போதைக்கு நாட் அப்படின்னு இருக்கட்டும், எக்கோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா எரருமே வரும். பார்த்தீங்கன்னா query ஃபெயிலடும் வருது, இந்த நாட்டும் சேர்ந்து வருது. அதனால தான் நம்ம வந்து டை யூஸ் பண்ணுறோம். டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலேயே வந்து இந்த கோடு ஸ்டாப் ஆயிரும், அதுக்கு மேலே இருக்கிற PHP கோட் ரன் ஆகாது. அதனால் நமக்கு எந்த இடத்துல பர்டிகுலராக எரர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ நம்ம டை போடல அப்படின்னா எல்லாமே சேர்ந்து காட்டுறதுனால ஒருவேளை இதில் எரர் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணால் எனக்கு வந்து என்ன காட்டுது, MySQL நாட் கனெக்டட்னு காட்டுது. ஸோ நாட் கனெக்டடுங்கிறது இங்கே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு தப்பாக போட்டிருக்கோம். பாஸ்வேர்டு எடுத்துடலாம், கரெக்ட் பண்ணிடலாம். கரெக்ட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம போய் பார்க்கலாமா, ஏதாவது ஒரு யூசர் நேம் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் கொடுத்தா நமக்கு எதுவுமே ஆன மாதிரி தெரியல. பட் டேட்டா பேஸில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் வந்து ரீடுக்கும் இருக்கும், அப்டேட்டுக்கும் இருக்கும், எடிட்டுக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த query மட்டும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படின்னா தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேலே வந்து இந்த கான்செப்டை நான் எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன். நான் பாட்டு டக்குன்னு சொல்லிட்டு query வந்து நான் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும்.